வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். அருட்செல்வச் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணுமுள. குறள் விளக்கம். பொருட்களாகிய செல்வங்கள் இழிந்தவர் இடத்திலும் உள்ளன. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். இனி வருவது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார். மறைந்த விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. விஜயகாந்த் காலமானார். எடப்பாடி பழனிசாமி இரங்கல். விஜயகாந்த் காலமானார். கேப்டன் கேப்டன் என கதறி அழும் தொண்டர்கள். திரை அரசியல் களங்களில் கேப்டன் விஜயகாந்த். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நேற்று முன்தினம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் ஓரிரு நாளுக்குள் வீடு திரும்புவார் என்றும் தேமுதிக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இதையடுத்து விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விஜயகாந்தின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று காலமானார் என்று மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மறைந்த விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த மாதம் 18ஆம் தேதி நுரையீரலின் சளி மற்றும் இருமல் தொந்தரவு காரணமாக சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ சிகிச்சையில் உடல்நலம் தேறிய நிலையில் கடந்த 11ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதற்கிடையில் விஜயகாந்த் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்பட்ட நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேமுதிக தலைமை அலுவலகம் இன்று தெரிவித்தது. மேலும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என தேமுதிக தலைமை அலுவலகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். இதையடுத்து அவரது உடல் மருத்துவமனையில் இருந்து சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. விஜயகாந்த் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி அவரது வீட்டின் முன் குவிந்து வருகின்றனர். இதனால் விஜயகாந்தின் வீட்டின் முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விஜயகாந்த் மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை சாலி கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து விஜயகாந்த் மனைவி பிரேமலதா விஜயகாந்திற்கு ஆறுதல் கூறினார். அமைச்சர்கள் கே.என். நேரு, மா. சுப்பிரமணியன், ஏ.வ. வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் காலமானார். எடப்பாடி பழனிசாமி இரங்கல். தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வியாழக்கிழமை வெளியிட்ட பதிவு, தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் அன்பு சகோதரருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். அவரை இழந்து வாடும் அன்னாரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் குடும்பத்தினர் மற்றும் அவரது தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொது வாழ்விலும் கலைத்துறையிலும் செயற்கரிய பல செயல்கள் செய்துள்ள மக்களால் அன்போடு கேப்டன் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் காலமானார். கேப்டன் கேப்டன் என கதறி அழும் தொண்டர்கள். உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவமனை முன்பு நலம் பெற வேண்டி காத்திருந்த தொண்டர்கள் கேப்டன் கேப்டன் என கதறி அழுதனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் முடிந்து திங்கட்கிழமை வீடு திரும்பினார்.
சிகிச்சைக்கு பிறகு அவர் பூரண குணமடைந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இந்த நிலையில் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக மீண்டும் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவ்வாய்க்கிழமை மாலை அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான பரிசோதனையின் முடிவில் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் செயற்கை சுவாசம் சிகிச்சை கொடுக்கப்படுவதாக தேமுதிக தரப்பில் அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செயற்கை சுவாசம் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த விஜயகாந்தின் உடல் அவருடைய சாலிகிராமம் வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நடிகர் விஜயகாந்த். பின்னர் தேமுதிக அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலில் நுழைந்தார். பின்னர் விருத்தாச்சலம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பேரவைக்கு சென்றார். பின்னர் பேரவை எதிர்க்கட்சி தலைவராகவும் வெற்றிகரமாக செயல்பட்டார். 2016ஆம் ஆண்டிற்கு பின்னர் அவருக்கு உடல்நிலை மற்றும் அரசியல் என தொடர்ந்து சறுக்கல் ஏற்பட்டது. உடல்நிலை பாதிப்பை அடுத்து வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று திரும்பினார். பின்னர் நேரடி அரசியலில் இருந்து ஒதுங்கி செயல்பட்டு வந்தார். அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவ்வப்போது தொண்டர்களையும் சந்தித்து வந்தார். இந்த நிலையில் உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானதை அடுத்து மருத்துவமனைக்கு வெளியே காத்திருந்த தொண்டர்கள் கேப்டன் கேப்டன் என கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். விஜயகாந்த் மறைவை அடுத்து பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். விஜயகாந்த் மறைவு, அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். திரையுலகம் மட்டுமல்லாது தமிழக அரசியல் வரலாற்றிலும் தனக்கென தனி அடையாளத்தை பதித்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது. சாமானியனாக சினிமாவுக்குள் நுழைந்து தன் புரட்சிகரமான கருத்துக்கள் மூலம் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்ததோடு தமிழக அரசியலிலும் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்த விஜயகாந்த் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே மிகப்பெரிய இழப்பு ஆகும். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே எனும் முழக்கத்தை முன்னிறுத்தி நடிகராக, நடிகர் சங்க தலைவராக, அரசியல்வாதியாக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக, ஏழை எளிய மக்களுக்கு உதவும் மனிதாபிமானம் கொண்டவராக கேப்டன் அவர்கள் ஆற்றிய பணிகள் என்றென்றும் தமிழக மக்கள் மனதில் நிலைத்திருக்கும். தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் அதீத பற்று கொண்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினர், திரை உலகத்தினர், ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்திருப்பதாவது: தேமுதிக தலைவர் அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் காலமானார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியும் பெரும் துயரமும் அடைந்தேன். நீண்ட காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரது மறைவு தாங்க முடியாத மனவேதனையை தருகிறது. தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரமான மதுரையில் பிறந்து திரைத்துறையில் போராடி பெரும் சாதனை படைத்தவர். திரைத்துறையில் அவர் பிடித்த இடம் என்பது யாராலும் நிரப்ப முடியாதது. தேமுதிக என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2006இல் போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே 8% வாக்குகளை பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். 2006 உள்ளாட்சி தேர்தல், 2009 மக்களவை தேர்தலில் தேமுதிக 10% வாக்குகளை தாண்டியது. அதன் பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல் வரை தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க பிரதான கட்சிகள் போட்டி போடும் நிலை ஏற்பட்டது. உடல்நல பாதிப்பு காரணமாக அரசியலில் அவர் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட முடியவில்லை. தனது பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டிருந்தாலும் திரைத்துறையிலும் அரசியலிலும் அவர் ஒரு பெரும் சகாப்தம் என்பதில் சந்தேகம் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் மறைவால் வாடும் அவரது மனைவி, தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா, மகன்கள், தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்திருப்பதாவது: அன்பு நண்பர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடன் இல்லை என்ற செய்தி கேட்டு பேரதிர்ச்சிக்கு உள்ளானேன். என்றாவது ஒரு நாள் குணமடைந்து என்றும் போல் கேப்டன் மீண்டும் சுறுசுறுப்புடன் இயங்குவார் என எதிர்பார்த்த என்னை போல் அவரை நேசித்த மக்களை இச்செய்தி மீளா துயரில் ஆழ்த்திவிட்டது. அவரை இழந்து மீளா துயரில் வாடும் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், தமிழ் திரை கலைஞர்களுக்கும், ரசிகர்களுக்கும், தேமுதிக கட்சியினருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்திருப்பதாவது: தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் திடீர் மறைவு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. எனவே இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. விஜயகாந்தை இழந்து வாடும் குடும்பத்தினர், தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். திரை அரசியல் களங்களில் கேப்டன் விஜயகாந்த். தமிழ் திரையுலகில் ரஜினி, கமல் என இரு நடிகர்கள் முன்னிலையில் இருந்த காலகட்டத்தில் முன்னணி கதாநாயகனாக வலம் வர தொடங்கியவர் நடிகர் விஜயகாந்த். தனது திரைப்படங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதனை துணிச்சலாக தட்டி கேட்கும் கதாநாயகனாக பல வேடங்களில் நடித்தார். அது போன்ற காட்சிகளில் நடிக்கும் போது ஆளும் கட்சி அரசியல்வாதிகளை குறிவைத்து கேள்வி கேட்கும் வகையில் பல வசனங்கள் அவருக்கென எழுதப்பட்டு வந்தது. அவை ரசிகர்களிடமும் பலத்த வரவேற்பை பெற்று வந்ததால் தொடர்ந்து தனது படங்களில் இந்த பாணியை விஜயகாந்த் கடைபிடித்து வந்தார். அவருக்கு தமிழக அரசியலில் நுழையும் ஆர்வம் இருப்பதாக பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர். அக்காலகட்டத்தில் இதனை விஜயகாந்த் மறுக்கவோ ஒப்புக்கொள்ளவோ இல்லை. ஆனால் தனது ரசிகர் மன்ற அன்பர்களை கொண்டு சமூக நல பணிகளில் இடைநிறுத்தம் இல்லாமல் தொடர்ந்து சமூக சேவையாற்றி வருவதை தொடர்ந்தார். திரையுலகில் ஒரு உயர்நிலையை எட்டியிருந்த விஜயகாந்த் 2005 செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினார். அதில் அரசியல் கட்சியை தொடங்க போவதாகவும் அதற்கு பெயர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றும் விஜயகாந்த் அறிவித்தார். அதிமுகவில் ஜெயலலிதா, திமுகவில் கருணாநிதி உயிருடனும் நல்ல உடல் நலத்துடனும் கட்சி பணி ஆட்சி வந்த காலத்திலேயே இரு கட்சிகளுக்கு ஒரு நல்ல மாற்றாக அவர்களை எதிர்த்து செயல்பட்டு தனது கட்சியை முன்னிறுத்தினார். இது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோயம்பேட்டில் உள்ள தனக்கு சொந்தமான கல்யாண மண்டபத்தை தனது கட்சி தலைமையகமாக கொண்டு தீவிர அரசியலில் நுழைந்தார் விஜயகாந்த். 2006 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழகத்தின் 234 இடங்களிலும் அவர் கட்சி போட்டியிட்டது. ஆனால் கருப்பு எம்ஜிஆர் என அழைக்கப்பட்ட அக்கட்சியின் தலைவரான விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் வென்றாலும் 8% வாக்குகள் மட்டுமே தேமுதிகவால் பெற முடிந்தது. தேமுதிகவின் பிற வேட்பாளர்களில் பலர் தங்கள் டெபாசிட் தொகையை இழந்தனர். 2009 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் 39 இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு இடம் என 40 இடங்களில் போட்டியிட்டும் தேமுதிகவால் குறைந்த அளவு வாக்குகளை பெற முடிந்தது. இரு பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை அதுவரை முன்னிறுத்தி வந்த விஜயகாந்த் 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுகவினருடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். இக்கூட்டணி 202 இடங்களை பிடித்தது. போட்டியிட்ட 40 இடங்களில் 29 இடங்களில் தேமுதிக வென்றது. இதன் மூலம் திமுகவை பின்னுக்கு தள்ளி எதிர்க்கட்சியாக சட்டசபைக்குள் அக்கட்சி காலடி எடுத்து வைத்தது. இந்த வெற்றியின் காரணமாக தேமுதிகவிற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் நிரந்தர சின்னம் ஒதுக்கப்பட்டது. 2016 பிப்ரவரி மாதம் 8 தேமுதிக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தனது எம்எல்ஏ பதவியை விஜயகாந்த் ராஜினாமா செய்தார். 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக போட்டியிட்டது. ஆனால் விஜயகாந்தின் அரசியல் வியூகம் அவரை எதிர்பாராத விதமாக அவருக்கு அதிர்ச்சி தோல்வியை தந்தது. அவரது கட்சி போட்டியிட்ட அனைத்து இடங்களையும் பறிகொடுத்தது. இதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் கட்சி இறங்கு முகத்தை சந்திக்க துவங்கியது. அவரது மைத்துனரான LK சுதீஷ் கட்சியில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் என பல நிர்வாகிகள் குற்றம் சாட்ட துவங்கினர். ஒரு சிலர் கட்சியை விட்டு வெளியேறினர். விஜயகாந்தின் உடல்நிலையில் ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகளால் அவர் தொண்டர்களை சந்திப்பதை குறைத்துக் கொண்டார். இது பல யுகங்களுக்கு வழிவகுத்தது. அரிதாக தொலைக்காட்சிகளில் விஜயகாந்த் தோன்றும் போது அவரது உற்சாகமான பேச்சை எதிர்பார்த்த ரசிகர்களும் தொண்டர்களும் அதற்கு மாறாக அவர் உடல்நலம் குன்றிய தோற்றத்துடன் காணப்படுவதை கண்டு உணர்ச்சியை அடக்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதனர். இது மேலும் தேமுதிகவிற்கு சரிவை ஏற்படுத்துவதாக அமைந்தது. சிறிது சிறிதாக அரசியல் அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டு வந்த விஜயகாந்தின் கட்சியான தேமுதிக மக்களிடையே செல்வாக்கை இழக்க தொடங்கியது. கட்சி பணியை விஜயகாந்தின் மனைவி கவனித்து வந்தாலும் தேமுதிகவால் செல்வாக்கான கட்சியாக வளர முடியவில்லை.
ஜெயலலிதாவுடன் சுமூக உறவில் இருந்திருந்தால் தேமுதிக வளர்ச்சி பெற்றிருக்கும் என சில விமர்சகர்களும் மாற்று கட்சியாக முன்னிறுத்தி களம் இறங்கிய ஒருவர் இரு கட்சியினருடனும் கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் தனது அரசியல் பாதையை வகுத்து சென்றிருக்க வேண்டும் என வேறு சில விமர்சகர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடை செய்யும். நன்றி, வணக்கம்.